ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவிலிருந்து மிதமான மழை பெய்து கொண்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் கனமழை என்பது பெய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் வானிலை ஆய்வு மையத்தை பொறுத்தவரை சென்னைக்கு 50 கிலோமீட்டர் தொலைவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதன் காரணமாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மாலை வரைக்கும் மிதமான மழை இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. ஆனால் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்து கொண்டிருக்கிறது. சில இடங்களில் காற்றுடன் கூட மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக வங்கக்கடலிலே பல மணி நேரமாக ஒரே இடத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருப்பதன் காரணமாக தான் சென்னையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னைக்கும் குறிப்பாக எண்ணூர், மகாபலிபுரத்துக்கு இடையாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாக தொடர்ந்து மிதமான மழை பெய்யும். இந்த நிலையில் தான் சென்னையை பொறுத்தவரை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று பெய்த மழை பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய இடங்களில் மாநகராட்சி பணியாளர்கள் மற்றும் துணை முதலமைச்சருடன் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டிருந்தார். மழைநீரை முற்றிலுமாக அகற்றக்கூடிய பணிகளும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் மரங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய இடங்களில் மரங்களை முற்றிலுமாக அகற்றி இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்பில்லாத நிலையில் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடலில் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருப்பதன் காரணமாக தொடர்ந்து கனமழை என்பது ஒரு சில இடங்கள் பெய்து கொண்டிருக்கு. ஒரு சில இடங்களில் மிதமான மழையும் காற்றுடன் கூடிய மழையும் கூட நாம் சென்னையில் பார்க்க முடிகிறது. விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அன்புச்செல்வன்.